ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலா கிளைண்ட்டுங்க, சென்னை அண்ணனூருங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அண்ணனூர்லேயே பார்த்திங்கன்னா விவேக் கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்சல்டிங், இது எல்லாமே நம்ம தான் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அந்த சைட்டுக்கு நியர்பையே பார்த்திங்கன்னா பாலா கிளைண்ட்டுங்க. இவருக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கன்சல்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தான் கேட்டிருக்காருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா இவருக்கு எப்படி போட்டிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது டேரக்ஷன் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்க. இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா சைட்டோட டைமென்ஷன் இது எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். இது நார்த்து டு சவுத் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 40 அடிங்க. இதே இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுங்க. ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோனா 28 அடி 6 இன்ச்சுங்க. இப்போ இதில் செட்பேக் பார்த்திங்கன்னா எவ்வளோ விட்டுருக்காருன்னா, பேக் சைடில் பார்த்திங்கன்னா 3 அடி விட்டுருக்காருங்க. இந்த 3 அடி பார்த்திங்கன்னா கீழே மட்டும் தான் விட்டுருக்காருங்க. மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 3 அடி விட்டதை அவர் பால்கனி ஆப்ஷன் அப்படியே யூஸ் பண்ணுறாருங்க. இதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 2 அடி விட்டுருக்காருங்க. இந்த ரைட் சைடில் 2 அடி தான் விட்டுருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் வருது பாருங்கள். இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அடி தள்ளிட்டு இந்த இடத்துல போட்டிருப்பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இவரோட சைட் பார்த்திங்கன்னா கிராஸாக போய்ட்டுருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 அடி 6 இன்ச் வருங்க. இதே பேக் சைடு பார்த்திங்கன்னா வெறும் 8 இன்ச் மட்டும் தான் வரும். இது பார்த்திங்கன்னா செட் பேக். ஏன்னா சென்னையெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செட் பேக்கு விட்டு கட்டினா மட்டும் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அப்ரூவல் இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகுறோங்க. பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆனோம்னே பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ வித் கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 9 அடி 9 இன்ச்சுங்க இன்ட்டு 16 அடி. எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ் டேரக்ஷன், இதுலேருந்து இதோட டைமென்ஷனுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒய் டேரக்ஷன், இதுலேருந்து இது பாட்டத்தோட சைடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயின் டோர் வழியாக உள்ளே என்ட்ரு ஆகிறோம். மெயின் டோருக்கு பார்த்திங்கன்னா 2 விண்டோ பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த 2 விண்டோவுமே பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் ஆப்ஷன் வச்ச மாதிரி தான் சார் எனக்கு வேணும். கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுங்க. பூஜை ரூம் பார்த்திங்கன்னா டபுள் டோர் வச்சு இங்கே என்ட்ரு ஆகிறோம். பூஜை ரூமோட டைமென்ஷனுமே பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணி 3 அடி 3 இன்ச்சு இன்ட்டு 8 அடி. இதுலையுமே ஒரு ப்ராப்பராக ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆளுங்க. ஆள்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பெட்ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பெட்ரூமோட டைமென்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். 10 அடி 4 இன்ச்சுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா 10 அடி 4 இன்ச்சு. இதுலையுமே பார்த்திங்கன்னா கபோர்டு, செல்ஃபு, லாஃப்டர்லாம் எங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் பீரோ பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எங்கே இருக்கணும் அதுவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பெட்டு காட்டு போகிறோம் பாருங்கள். இதுலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. எப்பயுமே பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாதுங்க. நார்த் ஃபேஸிங் விட்டுட்டு மீதி 3 டேரக்ஷனில் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலையுமே பார்த்திங்கன்னா 2 விண்டோ பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுலேருந்து டேரெக்டாக நம்ம இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரிங்க. இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 10 அடி 13 அடிக்கு 3 இன்ச்சுங்க. இதுலையுமே பார்த்திங்கன்னா கபோர்டு, செல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்னா கிளைண்ட் பார்த்திங்கன்னா சார் இந்த லென்த்லேயே போட்டு விட்டுருங்க, நாங்கள் இந்த லென்த் ஃபுல்லாகவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதனால் கிளைண்ட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா 2 விண்டோ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்ட்டியோ கார் பார்க்கிங் யாருக்கான்னு பார்த்தலாம். இது பார்த்திங்கன்னா பேக் சைடு செட் பேக்கில் நம்ம என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோ யூஸ் பண்ணி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட். இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு கீழே வர ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ A to Z அப்படியே நம்ம எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா இது இந்த காமன் ஸ்டெப் இருக்குது பாருங்கள். ஸ்டெப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. இந்த அட்டாச் டாய்லெட்லுமே பார்த்திங்கன்னா இந்த பேசின் இருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒன்று நார்த் ஃபேஸிங்கில் இருக்கணும், இல்லை சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணுங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆளுங்க. ஆளுந்து பார்த்திங்கன்னா இது கிச்சன் ப்ளஸ் டைனிங் நம்ம இதுக்குள்ளே என்ட்ராகிறோங்க. 5 அடி பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தாராளமாக இருக்கிறவங்க. ஓப்பன் கிச்சன் டைனிங் மாரி தாங்க. ஏன்னா எப்பயுமே கிச்சன் டைனிங் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் ஸ்பேசிஸாக விட்டோம்னா நம்ம பார்க்குறதுக்கு ஆல் சைஸ், ரூம் சைஸ், வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. இதே நம்ம பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு செப்பரேட்டாக இங்கே ஒரு நம்ம தடுப்பு வச்சுட்டு இங்கே ஒரு தடுப்பு வச்சுட்டோம்னா பார்க்குறது எல்லாமே சின்ன சின்ன ரூமாக இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா பெருசாக தெரியாதுங்க. இப்போ கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டவ் ஆப்ஷன், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிங்க் வச்சுருக்கோம். இது ஒரு டைமென்ஷனும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டைனிங் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனுங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிட் ஆகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு டோர் வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் விண்டோ மாரி இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் அதுவுமே ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளானுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா அவர் ஆஸ் பர் வாஸ்துபடி பார்த்திங்கன்னா எனக்கு கிளாக் வைஸில் தான் சார் ஸ்டெப் ஏறணும். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்னாலே எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்டெப் போட்டுருவாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிளைண்ட் பார்த்திங்கன்னா சார் எனக்கு நீங்கள் ஆஸ் பர் வாஸ்துபடி நீங்கள்
கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஸ்டெப் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டெப்பும் போட்டு ப்ரொவைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டுங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரைட் சைடு இந்த வால் எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கை விட்டுட்டு ஒரு அடி வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளி இருக்கும். இப்படி வெளியே தள்ளி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் நோட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வீடியோவில் தெளிவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து தேவைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா ஃப்ளோட்டிங் காலம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோங்க. போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். கீழே நம்ம பார்த்தா அதே சேம் ஆப்ஷன் தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ, இந்த இடத்துல ஒரு விண்டோ, 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆளோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் ஆப்ஷன் கொடுத்துருப்போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11 அடி 4 இன்ச்சுங்க இன்ட்டு 11 அடி 3 இன்ச்சுங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு, செல்ஃபு, லாஃப்ட், பீரோ இது எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக வர மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். 2 விண்டோவுமே ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் அப்படியே டேரெக்டாக இங்கேருந்து நம்ம என்ட்ரு ஆகிற மாதிரிங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேசன் ஆஸ்பர் வாசப்படி நார்த்து இல்லைனா சவுத் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி கரெக்டாக வச்சுருப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிட் பண்ணுறதுக்கு மிஸ் ஆகிருக்கு. இது உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரிவைஸ் வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு, செல்ஃபு, லாஃப்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வர மாதிரி கேட்டிருக்காருங்க. எப்போயுமே கபோர்டு, லாஃப்ட்டு, இந்த பரன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு இருக்கும்னா ஈஸ்ட் சைடும் நார்த்து சைடும் இருக்கக்கூடாதுங்க. ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் இருக்கணும். நார்த்துக்கு ஆப்போசிட்டில் சவுத் சைடு. சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கபோர்டு ஒர்க்கு, இந்த லாஃப்ட்டு, இந்த பரன் ஏதாவது ஒரு வெயிட் எது வைக்கிறதா இருந்தாலுமே சவுத் சைடு அப்படின்னா வெஸ்ட் சைடு தான் நம்ம வைக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவைஸ் வந்து வெளியே வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட் வாஷுங்க. உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காமன் டாய்லெட்டுங்க. இதுக்குமே காமன் டாய்லெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வென்டிலேஷன் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டுமே வென்டிலேஷன் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்னா நார்மலாக ஒரு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கும். அதே போல் தான் ஒரு பாத்ரூம்னா கம்பல்சரி ஒரு வென்டிலேஷனுமே ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு பாருங்கள். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு, செல்ஃப், லாஃப்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமோட சைஸ் 8க்கு 11 அடி 3 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரிவைஸ் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோஃபா செட்டு இல்லை ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் எங்கெங்கெல்லாம் எது பொசிஷன் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரிங்க. 5 அடி 4 இன்ச்சுங்க இன்ட்டு 11 அடி 3 இன்ச்சுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்னா டேரெக்டாக ஒரே ஸ்ட்ரைட் ஆகுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குங்க. இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு எக்ஸிட் ஆனோடனே நான் கீழே ஒரு 3 அடி சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த 3 அடி ஃபுல்லாகவே இந்த இடத்துல பால்கனி ஆப்ஷன் மாதிரி போட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் சர்வீஸ் ஏரியா இல்லை வேறு ஏதாவது இந்த வாஷிங் ஏரியா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா துணி காய போடுறது இந்த மாதிரியான ஏரியாலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அந்த இடத்துல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்து இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் டோர் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நம்ம அதுக்கேற்ற மாரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே போனால் செகண்ட் ஃப்ளோருங்க. அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோருங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டுங்க. மேலே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சார் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் சிம்பிளாக ஒரு 1 BHK ஆப்ஷன் வர மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்தோடனே ஓப்பன் டெரஸுங்க. ஓப்பன் டெரஸ் எல்லாமே இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெயின் டோர் வச்சுட்டு இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. ஆளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதில் வந்து ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமே கபோர்டு, லாஃப்ட்டு, பெட்டு, காட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாசப்படி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அட்டாச் டாய்லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாய்லெட் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 அடிங்க. இதோட பேசனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நார்த் ஃபேஸிங் இல்லை சவுத் ஃபேஸிங் வென்டிலேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அப்படியே ரிவேஷன் ஆளுங்க. ஆளுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் ஆப்ஷனுங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி பார்த்தோம் சேம் அதே ஆப்ஷனுங்க. நம்ம இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துட்டு இதுக்குள்ளேயே கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறேன். இப்போ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அவுட்டோர் எக்ஸிட் வச்சுட்டு இந்த பால்கனி சர்வீஸ் ஏரியா எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலா கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes தாங்க போயிட்டுருக்குமேங்க. ஏன்னா ஒவ்வொரு கான்வர்சேஷனில் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க A to Z எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அவர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இன்ச் பை இன்ச்சாக போட்டிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினர் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா.
ஏரியாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1140 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 962 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஜாயினர் டீட்டெயில்ஸ் தாங்க. ஜாயினர் டீட்டெயில்ஸ் எப்பயும் போல உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே மினிமம் சைஸுங்க. மெயின் டோர் எப்பயுமே 7 அடி 3 இன்ச்சுங்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டோர் டைப் வேணுன்னா ஒரு 1.25 அடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் ஆட் பண்ணிக்கலாங்க. பெட்ரூம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 3 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா D2னா பாத்ரூம் டோருங்க, 7 அடிக்கு 2 இன்ச்சு. விண்டோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் இருக்கிற விண்டோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியில் வைக்க மாட்டேன். 3 அடியிலேருந்து 1 அடி ஏற்றிட்டு 4 அடியில் ஃபிட் பண்ணுவேன். அது ஏன் ரீசன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது என்ன ரீசன்னா, நீங்கள் 3 அடியில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக அந்த காற்று இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அணைக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கேஸ் ஸ்டவ் வந்து டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 2.25 அடியில் வைக்கிறோம்னா, நம்ம விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடியில் வச்சோம்னா அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆயிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷட்டர் வச்ச ஆப்ஷனுங்க. நெக்ஸ்ட் விண்டோ 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷட்டர் வச்ச ஆப்ஷனுங்க. நெக்ஸ்ட் வென்டிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 சைஸுங்க. டேரக்ஷன் வந்து நார்த் ஃபேஸிங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நேம் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் பிளானுங்க. ஸ்டெப் ஏறி மேலே வந்துடுங்க. ஸ்டெப் ஏறி மேலே வந்தோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு அக்சஸ் பண்ணால் நம்ம எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதோ ஒரு லேடர் வச்சு நம்ம மேலே போய் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாமா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஓவர் வாட்டர் டேங்க் வரணும்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் ஆப்ஷன் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க் இது எல்லாமே எப்படி வரும்னு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக தான் நாங்கள் எப்பயுமே ஒரு ஃப்ளோர் பிளானில் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு அப்போ தான் தெரியும், ஓகே ஓப்பன் டெரஸ்னால் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வரப்போகுது. ஓகே இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் சம்ப் வரப்போகுது. ஓகே இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் செப்டிக் டேங்க் வரப்போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளான் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் பேஸ் பிளானுங்க. பேஸ் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் செப்டிக் டேங்க் வரணும், எந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆஸ் பர் வாஸ்துபடி இப்போ கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே இது வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலை இந்த லாஸ்ட் கார்னரில் செப்டிக் டேங்க் வரணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈசானி மூலை இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வரணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜருங்க. ஒரு ஃப்ளோர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.